வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு இழிவான செயலை செய்கிற ஒரு வேந்தனோ இல்லை ஆட்சியாளர்களோ இல்லை நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரோ அந்த செயலை செஞ்சால் கொலை செஞ்சிட்ருப்பான் பாருங்க, அவனை விட கொடிய செயலுக்கு இணையானது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்வார். நாம் நம்மளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக பிரதிநிதிகள் எந்தளவு ஒரு இழிவான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இது அசிங்கப்படுறது அவங்க மாத்திரம் இல்லை, நம்மளும் தான். ஏன்னா நாம் தானே அவங்கள காசுக்கு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்தோம். ரொம்ப ஒரு ஒரு வருத்தமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இது 1988 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு அப்போ ஜானகி அம்மா, அதாவது எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மா தலைமையில் அப்போ ஆட்சி அமைஞ்சது. அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஜெயலலிதா அவங்க கையில் இருந்த 33 எம்எல்ஏக்களை, அதாவது இதே மாதிரி இப்போ நடந்த கூத்து இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு கூத்து அப்போ நடந்துச்சு. இந்த 33 எம்எல்ஏக்களை ஊர் கடத்தி நாடு கடத்தி இப்படி கொண்டு போனாங்க. அது ஒரு கேவலம். அப்போ இந்த தொலைக்காட்சி கிடையாது, இந்த கைபேசி இல்லை, அந்த இதென்ன ஃபேஸ்புக்கு இந்த இத்தியாதிகள் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாத ஏன்னா அப்போ நாங்கள் செய்தியை அறிஞ்சிக்கணுன்னா அப்போ ரேடியோ, அப்போ ஒரு பிளாக் நைட் டிவி இருந்தது, அதுக்கப்புறம் நாளிதழ்கள் தான் இருந்துச்சு. அது மூலமாக தான் இந்த செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருந்தது. அப்போ நடந்த ஒரு கேவலம் தான் ஒரு 33 எம்எல்ஏக்களை இவங்க என்ன பண்ணாங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்கள் அப்படியே அங்கேருந்து பேக்கப் பண்ணி எங்கே நாசிக் கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நாசிக்கு, ஏன்னா எப்பயுமே இவங்களுக்கு குறிய இந்த பணம் இருக்கிற இடம் தான். அதான் அந்த நாசிக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பணம்லாம் அச்சரிக்கிற இடம். அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே மும்பையிலேருந்து அப்படியே நேராக திருவனந்தபுரத்துலேருந்து அப்போ இதுக்கெல்லாம் ஒரு 2 பேர் கூப்பிட்டு போனாங்க. அதில் ஒருத்தர் கே சார், இன்னொருத்தர் திருநாவுக்கரசு. அப்போ ஜெயலலிதா கூட இருந்தாங்க. அப்போது காமராஜர் மாவட்டத்தில் விருதுநகர் தான் கே சார் சொந்த ஊர். அவர் சொந்த ஊரில் இருக்கிற அவருடைய பஞ்சு மில்லில் எம்எல்ஏக்களை வச்சுருந்தார். கடைசியாக இங்கெல்லாம் போயிட்டு கொண்டு வச்சுருந்தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆட்சியும் மண்ணை கவியிருச்சு. 28 வருஷத்துக்கு பிறகு இப்போ அதே கூத்து, அதை விட கேவலம், அதை விட மோசம். அப்பையும் ரொம்ப அசிங்கங்கள்லாம் நடந்தது. அப்போ தான் ஆட்டோ சங்கர்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அந்த ஆட்டோ சங்கர் அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கோம் கூவத்தூர். இந்த கூவத்தூர் ஈசிஆர் ரோடில் இந்த கல்பாக்கம் பக்கத்தில் இருக்குன்னு இதுக்கப்புறம் தான் இப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். பிப்ரவரி 7 நம்ம பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வராக இருந்தவர் திடீர்னு ஞானோதயம் வந்துச்சு. ஏன்னா அவர் திடீர் காமராஜர் ஆகிட்டார்ல. இப்போது அவர் என்ன பண்ணார், ஜெயலலிதா சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண உடனே எல்லாம் சூழ்கிறாங்க. அப்போ ஒரு திருவாய் மலர்றாரு, எனக்கு என்னை நான் வலுக்கட்டாயமாக ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க இப்படின்னு அவர் நிறைய அம்மாவுடைய ஆவியக்குள்ளே பேசின்னு என்னமோ சொன்னார். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த இரவே
போயஸ் கார்டனில் இன்னொரு மணி அடிக்குது. சசிகலா வெளியே வராங்க 12-1 மணிக்கு. வெறித்தனமாக கத்துறாங்க, வெறித்தனமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணால் தெரியும். அந்த 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 பார்வை, அந்த கோவம். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, பன்னீர்செல்வத்தை நீங்கள் பொருளாளர் பதவியிலேருந்து எடுப்பீங்களா, அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுப்பீங்களா, செய்வோம் அப்படின்னு அந்த ஒரு வெறியில் சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ளே போகும். அடுத்த நாள் காலையிலேயே ஆரம்பமாயிடுச்சு. மொத்த எம்எல்ஏக்களையும் இவங்க தலைமை கழகத்துக்கு கூட்டு போகிறாங்க. அன்னைக்கு இரவே போயஸ் கார்டனில் அசம்பிள் ஆகி அங்கேருந்து தலைமை கழகத்துக்கு கூட்டு போகிறாங்க. தலைமை கழகத்தில் 10 நிமிஷம்தான். அதில் இவங்க எல்லாருமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சது சசிகலா படிச்சிருக்காங்க. படித்த உடனே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வரிசையாக ஒரு 4-5 ஏசி பஸ்ஸு நின்றுருக்கு வெளியே, குழு பஸ். அந்த பஸ்ஸில் எல்லாரையும் ஏற்றுறாங்க. காலையில் ஏற்றுனா எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரில. எல்லாம் ஊர் சுற்றுறாங்க, எங்கெங்கேயே சுற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன எம்எல்ஏக்களுக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சொகுசு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்கிறத அந்த சொகுசு பஸ்ஸில் அவங்க அது சிந்திச்சிட்டு இருக்க போது தான் எடப்பாடி, இப்போ இருக்கிற முதல்வர் எடப்பாடி வீட்டில் போய் நிற்கிது. எடப்பாடி வீட்டில் நின்று ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடுறார். யார்? சண்முகநாதன், ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறார். ஓடி ஓபிஎஸ்க்கு போயிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் போயாச்சு. அந்த இரவு 11 மணிக்கு இவங்க கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கல கூவத்தூர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க எல்லாருமே தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சா அதாவது அதாவது ஜனநாயக நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அரசியல் நாகரிகம்னு இருக்குது. இது எதையுமே யாரும் கடைப்பிடிக்கலைங்கிறது வேறு. ஆனால் ஊரே பார்க்குது இப்படி ஒரு கேலி கூத்து, ஊரே பார்க்குது இப்படி ஒரு அசிங்கம், அதை பற்றி ஒரு 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 துளியளவு கூட சட்டை பண்ணாமல் இவங்க கூவத்தூரில் எல்லாரும் ஒரே அங்கே நடந்த அசிங்கங்கள் நிறைய. இதை நாம் நக்கீரன் ஒவ்வொரு முறையும் இதை புட்டு வைக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு 4 அடியாள், பூரா அவங்க சொந்த ஊர் மன்னார்குடியிலேருந்தோ இல்லை மற்ற ஊர்களில் இருந்தோ அங்கேருந்து கொண்டு வந்து 4 பேர் கொண்ட ஒரு ஒரு அடியாளோ பவுன்சரோ ஒரு எம்எல்ஏவை கண்காணிக்கிறதா அவங்களுக்கு வேலை. அதை விட முக்கியம் அவங்களுடைய எந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அவங்களுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குதுங்கிறது எதையும் தெரிஞ்சுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்கள ஐசோலேட் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு பேப்பர், நமது எம்ஜிஆர் அவங்க கட்சி பேப்பர் மாத்திரம் கொடுத்துட்டு, காலை பேப்பர் கிடையாது, டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு இவங்க பார்த்துக்கிறாங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நம்ம ஏதோ இறக்கப்பட்டுலாம் நான் சொல்லலை. ஆனால் இது இப்படி ஒரு 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 மோசமான, ஏன்னா இவர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ போய் அடைச்ச உடனே அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பெண் எம்எல்ஏவுடைய தகப்பனார், அதாவது அவங்க அந்த அம்மாவுடைய அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். பெண் எம்எல்ஏவுடைய கணவர் சொல்லணும், அவரால் சொல்ல முடியல, கோர்ட்டுக்கு போயிட்டார். ஏபிஎஸ் கார்பஸ், என் மனைவி எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு ஏபிஎஸ் கார்பஸ். இதுக்கிடையில் கூவத்தூரில் பார்த்தீங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை எல்லாருமே அதில் கூடி நின்று பண்ணுறாங்க. அதை இவங்கள் எல்லாரையும் அடியாட்கள் எல்லாரையும் வச்சு மேய்க்கிற வேலையை யார் பார்த்துக்கிட்டா 2 அமைச்சர், இப்போ இருக்கிற விஜயபாஸ்கரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதை பொறுப்படுத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் வெளியே பேசிடக்கூடாதுங்களும் தெளிவாக இருக்காங்க.
அந்த கூத்துலாம் நீங்கள் இது வந்து நடந்தது எப்போ பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8 இரவுலாம் அவங்க கூவத்தூர் கொண்டு போயாச்சு. 9, 10 ஆச்சு. சாப்பாடு கேட்ட சாப்பாடு, உணவு, கேட்ட கேளிக்கைகள் எல்லாமே அது ஒரு நடிகர் ஒருத்தர் எம்எல்ஏவானவர் அவர் பங்குக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாரு. இப்படிலாம் நிறைய நடக்குது. ரொம்ப கூவத்தூரில் நடந்த அசிங்கங்களை சொல்லணும்னா நமக்கே வெட்கமான விஷயந்தான். இந்த ஃபாரின் சரக்கு சாப்பிட்றவங்க அதில் வந்து 3/4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போது அவங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. வரவழைக்கப்பட்டதும் இல்லாமல் இதை சரிபகுதி கலந்து கொடுக்குறதுக்கு இங்கே இருக்கிற 5 நட்சத்திர விடுதி இருக்குது பாருங்கள், ஸ்டார் ஹோட்டல், அங்கேருந்து இந்த பணி செய்கிறதுக்குன்னு ஒரு 50 பேரை கூட்டு வந்திருக்காங்க. எப்படி எவ்வளோ பெரிய ஒரு பெரிய தாராளம்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் அதை பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணுறோம். அது வெட்கமான விஷயந்தான். இப்பயும் சொல்கிறேன், நாம் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக பிரதிநிதிகள் எந்த அளவு அதாவது ஒரு கீழ்த்தரமாக இருந்திருக்காங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கூவத்தூரில் நடந்தது. இதில் அந்த பகுதி சேர்ந்த மக்கள் இருக்காங்கள்ல, அதில் வந்து இவங்க வேறு 100, 200 பேர், 300 பேருன்னு சொல்லி சுற்றி பாதுகாப்புகளுக்கு வேறு யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது. இதில் இடையில் ஒரு எம்எல்ஏ தப்பிச்சு போனவரை அடி வெளுத்துருக்காங்க. அவனும் வெளியே சொல்ல முடியல, ஏன்னா அவங்களும் வெளியே சொல்ல முடியாதுல்ல. அப்போது இதை புகைப்படம் எடுக்கிறதுக்கு பத்திரிக்கையாளர் நிறைய முயற்சி, ஏன்னா பத்திரிக்கையாளர் எங்கேயுமே நுழைவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். எல்லாம் புகைப்படம் எடுக்கிறதுக்கு சுற்றி வராங்க. இவங்களை கல்லால் எரிஞ்சு விரட்டுறதுக்குன்னு ஒரு 100 பேர் நிறுத்தியிருக்கானு. எப்படி எவ்வளோ பெரிய ஜனநாயகம் பாருங்கள். ஏன் அந்த பகுதி மக்களும் அந்த பக்கம் நடக்கக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாது, 2 வீலரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இவங்க ஒரு 144 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு 144 போட்டது, அது வேறு விஷயம். இவங்க ஒரு 144. ஆக எவ்வளோ பெரிய கேலிக்கூத்து எல்லாம். அப்போ வந்து நிறைய அவங்களுக்கு வந்து உத்தரவாதம். ஏன்னா பன்னீர் வந்து திடீர்னு ஒரு காமராஜர், திடீர்னு ஒரு காந்தியாகி அவர் எங்கே நமக்கு மிகப்பெரிய எதிரியாக வந்துடக்கூடாது, அவருக்கு யாரும் ஓட்டு போட்டுறக்கூடாது, அவர் கூட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து எக்கச்சக்கமாக வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கிட்னி ஃபெயிலியரான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து மருத்துவம் பண்ணணும். அது இல்லாமல் ஹார்ட்டு பிரச்சனை இருக்கிறோம். ஏன்னா நிறைய பிரதிநிதிகள் வந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகள் வந்து பிபி மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க பதறாங்க, எங்களுக்கெல்லாம் இது மாத்திரை வேணும். திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே எல்லாரும் ஐயோ நம்மளில் யாராவது ஒரு ஆள் போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, ஆம்புலன்ஸ் வந்து செக்கப் எல்லாருக்கும் செக்கப்பு எல்லாரும். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 8ஆம் தேதி 8ஆம் தேதி இரவு ஆரம்பித்தது. அப்படியே ஒவ்வொரு நாளாக போயிட்டுருக்கு. இவர்கள் ஒரு மாதிரி இவங்க வந்து நமக்கு எதிராக போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கிடையில் பன்னீர் வந்து ஓபிஎஸ் பக்கத்தில் ஒரு 8 எம்எல்ஏக்கள் போயாச்சு. மேற்கொண்டு எம்எல்ஏக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. இதில் தான் இவங்க வந்து ஒரு அதிரடியாக நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து அதாவது இந்த சரவணன் சொல்லுவார், இந்த ஒரு இடையில தப்பிச்சு வந்தவர் தான் அவர் வந்து நான் மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன்னு அவர் அப்பயே சொல்லியிருப்பார். அப்போ அதை நம்ம நக்கீரனில் அதை பதிவு பண்ணியிருப்போம். அந்த சரவணன் சொல்கிறதில் கூவத்தூருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏசி பஸ்ஸில் ஏறும்போது தலைக்கு 1 கோடினாங்க, போய்கிட்டே இருக்கும்போது 2 கோடினாங்க, இறங்கும்போது 4 கோடினாங்க தலைக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு கவர்னர் முன்னாடி வாக்கெடுப்பு நடக்கும்போது 6 கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அவர் சொல்கிறார், எனக்கு வந்து 6 கோடி லட்சியம்லாம் இல்லை, எனக்கு 500 கோடி. 500 கோடி எப்படிங்க அப்படின்னா, மினிஸ்டரானால் 500 கோடி எடுத்துருவேன்ல, எனக்கு மினிஸ்ட்ரி தான் வேணும் சார். நாம் வந்து நம்மளுடைய ஜனநாயகத்தில் முறைப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய பிரதிநிதிகள் நமக்கு சேவை செய்கிறத விட இந்த பணம் சேர்க்குற அந்த ஒரு விஷயத்தில்
அவங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்காங்கங்கிற அந்த ஒரு அது அது வந்து ஜீர்ணிக்கவே முடியாத விஷயம். எனக்கெலாம் அதாவது நெஞ்சு அடைச்சிற அளவுக்கு இந்த செய்தியில் கேட்கும்போது, இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் மந்திரி ஒருத்தங்க, சமூக நலத்துறை சரோஜா, கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எல்லோரும் செய்தியெல்லாம் வந்தது, நம்ம நக்கீரனையும் பண்ணோம். அந்த ராஜமீனாட்சின்னு ஒரு அம்மா, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஊட்டச்சத்து அதிகாரியாக இருக்கிற ஒரு அம்மாட்ட அவங்க வந்து டெம்பரரியாக வேலைக்கு இருந்தவங்கள கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இவ்வளோ ரூபா வேணும், 20 லட்ச ரூபா வேணும், நீ அதை விட மேற்கொண்டு எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் போடு, 50 லட்சம் நீ வச்சுக்க, 50,000 நீ வச்சுக்கோ, 2 லட்சம் எனக்கு கொடு, எத்தனை வேணாலும் போடு அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒன்றை வச்சு வருஷத்துக்கு 4,000 கோடி ரூபா நான் பிளான் பண்ணுறேன். எப்படி? ஒன்றை வச்சு வருஷத்துக்கு 4,000 கோடி ரூபா நான் திட்டமிட்டுருக்கேன். அப்படின்னா 5 வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 4,000 × 5னா 20,000 கோடி சார். எவ்வளோ பெரிய கனவு, எவ்வளோ பெரிய லட்சியம். ஆக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பிரதிநிதி எந்த அளவுக்கு ஒரு லட்சிய வேட்கையோடு இந்த பணியில் வராங்க அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணம். இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. இது சசிகலாவுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம், எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்காங்கங்கிற ஒரு செய்தி வருது. அந்த அதிருப்தியிலேருந்து அவங்கள காப்பாற்றணும், அவங்கள வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே நேர போய் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதாவது வாக்குறுதினா 4 கோடி 5 கோடி ஏதோ ஒரு வாக்குறுதி. அதில் வந்து 1 கிலோ தங்கம் எல்லாமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்கல்ல, அதனால் வீட்டில் கொண்டு தங்கத்தை சேர்க்கறதுக்கான ஏற்பாடு, இவ்வளவும் ப்ராமிஸ். அதை விட முக்கியம், அந்தந்த தொகுதியில் கான்ட்ராக்டு மற்ற இத்தியாதிகள் பூராமே உங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் சில பேருக்கு வந்து உங்களுக்கு அமைச்சர், சில பேருக்கு வாரியம், இப்படிலாம் நிறைய பேருக்கு வாக்குறுதிகள் எதுன்னு அள்ளி விட்டாங்க. கரெக்டாக 14ஆம் தேதி காலையில் ஒரு பெரிய இடி விழுகுது சசிகலா தலையில். இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் நீங்கள் வந்து ஜெயலலிதா உட்பட இவங்க எல்லாருக்கும் 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ஃபைனு, அவங்களுக்கு கூட இருந்த மற்ற 2 பேருக்கு ஏதோ ஃபைனு, இதெல்லாம் போட்டான். ஜெயலலிதாவுக்கு 100 கோடி, மற்றவங்களுக்கு ஏதோ ஃபைன் போட்டாங்க. இடி விழுந்த உடனே அப்போயே அந்த அம்மா வந்து துணை பொதுச் செயலாளராக இவர் தான் தினகரன் இருப்பார், எனக்கு பதிலாக வந்து ஏன்னா முதல்வர் கனவு கலைஞ்சதுனால எடப்பாடி வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. இந்த பக்கம் இது வந்த உடனே, ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே ஓபிஎஸ் தரப்பில் வெடிக்கிறாங்க. சார், யாருக்கு வெடிக்கிறாங்க? ஜட்ஜ்மெண்ட்டு என்ன வந்துச்சு உச்சநீதிமன்றத்தில்னா, ஜெயலலிதாவும் குற்றவாளின்னு வந்துச்சு. ஜெயலலிதாவும் செத்து போனாலும் அந்த அம்மா தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு, அதான் நம்ம A1 அதுதான், அவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் அவன் வெடிக்கிறாங்க அங்கே. ஏன்னா தர்மம்ன்றது அதை இருளை விலக்கி வந்து ஏதோ வெளிச்சம் வந்துருச்சுங்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டாடுறாங்க. எது ஜெயலலிதாவுக்கும் வந்து தண்டனை கிடைச்சுங்கிறது அந்த ஏரியாவுக்குள்ளே இவங்க நினைக்கல. எவ்வளோ மூடர்களாக இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதுக்கிடையில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் காலையில் இங்கே டிஃபன் சாப்பிட்றாரு. யார்? பாண்டியராஜன், மாப்பா பாண்டியராஜன். மத்தியானம் வந்து அங்கே ஓபிஎஸோட சாப்பாடு சாப்பிட்றாரு. இப்படி ஒரு பெரிய தில்லாலங்கடி பூராமே நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம நக்கீரனில் தொடர்ந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இது 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 என்னையிலேருந்து பாருங்கள், நான் பிப்ரவரி 8லேருந்து 9 நாள், பிப்ரவரி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த கூத்து நடந்தது. 18ஆம் தேதி வாக்கெடுப்புக்கும் அதே 5 ஏசி பஸ்ஸு எல்லாருமே வந்து அதாவது இந்த குதிரைக்கு சாணம் கட்டின மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி ஓட்டை போட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே எல்லோரும் கேட்குறோம், பத்திரிகையாளர் எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க கூவத்தூரில் இல்லை, நாங்கள் எல்லோரும் கூவத்தூருக்கு ஏன் போனீங்க? ஒருத்தர் வெக்கம் இல்லாமல் சொல்கிறார், நாங்கள் எல்லாருமே சந்தித்து பேசணுங்கிறதுக்காக தாங்க நாங்கள் கூவத்தூரை போனோம். எல்லாருமே எங்களுடைய தொகுதி நிலவரத்தை பற்றி நாங்கள் கலந்து பேசிக்கிட்டோம். எங்கே? கூவத்தூரில் அந்த இத்தியாதிகளோட
நாங்கள் கலந்து பேசிக்கிட்டோன்னு அவங்களுக்கும் தெரியும். மனசாட்சியை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக கலட்டி வச்சிட்டோம். கேட்குறவங்க காதில் பூரா நம்ம பூ வைக்கிறோம். கேட்டுட்ருக்கிறவனும் நம்ம காதில் பெரும் முளை பூவை நம்ம காதில் சுற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அவன் சொல்கிறான், வெக்கம் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் தொகுதி பிரச்சனையை பேசுகிறதுக்காகவும் முதல்வர் எடப்பாடி வந்து சந்தித்து பேசுகிறதுக்கும் எப்படி எங்களுக்கு வந்து பொதுச் செயலாளர் வந்து ஆணையிட்டதுக்கு இணங்க நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றா கூடி நாங்கள் வந்து அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொன்னதை நாமளும் கேட்டுட்டு தான் இருந்தோம். 18 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் ஏன்னா அப்போ வாக்குறுதி நிறைய கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது பூராமே தான் இன்றைக்கி வந்து சரவணன்கிற ஒரு மதுரை எம்எல்ஏ மூலமாக நம்முடைய இது ஏன்னா இது இந்த 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 பேச்சுடைய நோக்கமே நாம் தொடர்ந்து செய்திகளை மக்களுக்கு நாம் கொடுத்துட்ருக்குறோம். ஒன்று, இந்த மாபெரும் மானக்கேடான ஒரு விஷயம், இது வந்து மாபெரும் மானக்கேடு. ஆனால் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுங்கிறது ஒரு ஊடகம். நிச்சயமாக அந்த ஊடகத்தை நம்ம பாராட்டணும். மூன் டிவினுடைய நிறுவனர் ஷானவாஸும் அந்த இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த தம்பி வந்து சபீர் அகமது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இது ஒரு பெரிய ஒரு பதிவு பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா போற்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அதை கொண்டு போனாங்க. ஏன்னா நாங்கள் பிரிண்ட் லெவலில் நாங்கள் வந்து அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருந்தோம். நக்கீரன் பண்ணிச்சு. அது கிட்டத்தட்ட 3-4 இதழ்களாக அதை பண்ணியிருந்தோம் அப்பயே. அது ஏன்னா அப்பயே வந்து இவங்க வெளியே வந்த பிறகு, வாக்கெடுப்பு நடந்த பிறகு அடுத்து மே மாதம் ஒரு இதழில் பண்ணுறோம். 1 கிலோ தங்கம் 4 கோடி எங்கே அப்படின்னு எம்எல்ஏக்கெல்லாம் கேட்குறாங்கன்னு ஒரு இது பண்ணோம். அதுக்கு முன்னாடியே எம்எல்ஏக்கள் கொடுக்குறதுக்காக 500 கிலோ தங்கம் வாங்கியிருக்கிறதா நம்ம ஒரு செய்தி பண்ணியிருந்தோம். தலைக்கு 5 கோடி பேசினாங்கங்கிறதையும் பண்ணியிருந்தோம். இப்படிலாம் செய்தி பண்ணியிருந்தோம். இதுக்கு ஒரு ஒரு அது என்னது, ஒரு அக்மா இருக்குது, ஒரு முத்திரை கிடைக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ, கூவத்தூரில் அடைபட்ட எம்எல்ஏ தன்னுடைய வாக்கு மூலமாகவே நீங்கள் வந்து இப்போது ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கிறத ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு மக்களுடைய ஒரு பிரதிநிதிகள் எந்தளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க, எந்தளவு பணங்கிற ஒரு விஷயத்துக்காக அலைகிறாங்க அப்படிங்கிறத நக்கீரன் தொடர்ந்து சொல்லுது. அதை விட தொடர்ந்து அதை வந்து ஒரு ஆதாரபூர்வமாக இந்த ஊடகவியலாளர் இந்த 2 பேரும் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி அவருடைய முகத்திரை கிழிச்சதை உண்மையிலே நக்கீரன் அவர்களை பாராட்டுகிறது. இதனுடைய நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் நமக்கான வேலையை தவிர மற்ற எல்லா அசிங்கங்களையும் ஒரு அசிங்கம் பார்க்காம நீங்கள் வந்து அவர்கள் செய்வதை நாம் வந்து இப்பயும் இவ்வளவும் நடந்த பிறகு அதே பேட்டி கொடுத்த எம்எல்ஏ, ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் எல்லாருமே தேவதூதனாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அவருடைய பேட்டியில் ஓபிஎஸ்ஸையும் மூஞ்சி கிழிச்சு போட்டார், முகத்திலேயே கிழிச்சு போட்டார் இல்லையா. அவங்களும் எங்களுக்கு பேரந்தான் பேசினாங்க, அவங்களும் 1 கோடி ரூபா கொடுத்து தான் நான் போனேன், ஆனால் எனக்கு வந்து லட்சியமே 500 கோடி ரூபா சேர்க்கணும். அப்போ ஓபிஎஸோடு சேர்ந்து 500 கோடி ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆக எந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போதாவது நீங்கள் வந்து உணரணும். எங்களுடைய பணி நிச்சயமாக நக்கீரன் பணி இவர்களை தோலுரிக்கிறதுல அது முன்னணியில் நிற்கும். அதுபோல் இப்பொழுது தொடர்ந்து இவர்களுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கும் இந்த ஊடகவியலாளர்களையும் நக்கீரன் வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நன்றி.